மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் வெளியிடும் புஷ்பா 2 வருகிற டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. புஷ்பா 2 புஷ்பா 2 எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த புஷ்பா 2 சுற்றி எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது அப்படிங்கிறது தான் வந்துட்டு முதல்ல பேசலாம். புஷ்பா வந்தப்போ 4-5 நாள் வந்துட்டு நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்துச்சு. இப்படி ஒரு படமா கேஜிஎஃப் மாதிரி எடுக்கிறோன்னு சொல்லிட்டு என்னத்தையும் எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆனுச்சு. அதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா அந்த சொல்றியா மாமா அந்த பாடல் தான். அது மாதிரி இந்த இதில் ஏதாவது ஒன்று வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிசிக் அப்படின்ற ஒரு சாங் வச்சுருக்காங்க. எப்படி அந்த பாட்டை வச்சாங்களோ அதே மாதிரியே புஷ்பா 1ல் இந்த விஷயங்கள்லாம் வச்சுருந்தோம். ஸோ இதனால தான் அது ஹிட் ஆச்சு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் புஷ்பா 2ல் வைக்கணும்னு சொல்லிட்டு ரைட்டிங் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்து மேலே நம்பிக்கை வைக்காம இதனால தான் ஹிட் ஆச்சு. ஸோ இதெல்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் கட்டாயத்துக்காக வச்ச மாதிரி தான் இந்த புஷ்பா 2 இருந்தது. ஃபர்ஸ்ட் அதாவது வந்துட்டு முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. அது மாதிரி தான் ஒரு படம் வந்துட்டு எப்போதுமே எங்கே ஸ்டார்ட் ஆகுது எங்கே எண்ட் ஆகுது அப்படின்ற அந்த ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரைட்டிங்கில். படம் ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆகும். அதாவது இந்த புஷ்பா வந்துட்டு டீசரில் சொன்ன மாதிரி ட்ரெய்லரில் சொன்ன மாதிரி இது நேஷ்னல் கிடையாது இன்டர்நேஷ்னல் அப்படின்றத ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி படம் ஸ்டார்டிங் வந்துட்டு ஜப்பானில் ஆரம்பிக்குது. ஸோ ஜப்பானில் ஆரம்பிக்கிற கதை எப்படி போய் முடிய போகுது அப்படின்ற மாதிரியான நிறைய அந்த ட்விஸ்ட் அந்த ரிவீலிங்லாம் இருக்க போகுது அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் உட்காரும் போது படம் எங்கெங்கேயோ போகுது, என்னென்ன விஷயங்களோ பேசுது, பட் எங்கே போய் முடியுது அப்படின்ற எந்த ஒரு கம்ப்ளீட் ஃபீலையுமே இந்த புஷ்பா 2 நமக்கு கொடுக்கல. ஸ்டார்டிங்லேயே எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டோமோ அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. இதை தவிர்த்து என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லலாம் அப்படின்னு தான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் படம் பார்த்து முடித்ததுலேருந்து. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னா அல்லு அர்ஜுன் கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் ஓடக்கூடிய இந்த படத்தை கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணி நிறுத்தி வச்சு நம்மளால் பார்க்க முடியுது அப்படின்னா அதற்கு ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னா அல்லு அர்ஜுன் அப்படின்ற ஒருத்தரால் மட்டும்தான். ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதாவது அஜித் அவர்களுக்கு வந்துட்டு அடிக்கடி இந்த டேக்கை யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம அல்லு அர்ஜுனுக்கு இந்த விஷயத்தை வச்சுக்கலாம். அதாவது வந்துட்டு ஒவ்வொரு சீனையுமே அந்த சீனில் ஏதாவது ஒரு விஷயத்தை எக்ஸ்ட்ரா பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சீன்லையுமே மெனக்கெட்டு பண்ணிட்டு இருக்காரு அல்லு அர்ஜுன் அவர்கள். இன்னொரு பாசிட்டிவ் என்ன அப்படின்னா இந்த படத்தோட ரைட்டிங், அதாவது 2வது விஷயமா சொன்னேன்ல சுகுமார் அவர்களுடைய ரைட்டிங் அண்ட் டைரக்ஷன், அதே தான் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய வில்லனாகவும் அமைஞ்சிருக்கு செகண்ட் ஹாஃபில். பொதுவாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் அப்படின்னு சொல்லி பிரிக்கக்கூடாது. பட் கண்டிப்பாக இது வந்துட்டு முதல் படம் 2வது படம் கூட பிரிச்சிடலாம் போல். ஏன்னா 3.5 மணி நேரம் ஓடக்கூடிய இந்த படம் 1.25 மணி நேரம் கழிச்சு தான் இன்டர்வல் விட்றாங்க. கிட்டத்தட்ட படம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற அந்த ஒரு ஃபீலோட நம்ம இன்டர்வலுக்கு வெளியே போகும்போது செகண்ட் ஹாஃப் அதுக்கப்புறம் தான் இருக்குது அப்படின்ற ஒரு தெளிவு நமக்கு கிடைக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த ஹோல்ட் பண்ண அந்த ரைட்டிங் செகண்ட் ஹாஃபில் சுத்தமாக இல்லை. ஏன்னா இந்த படம் எல்லாத்தையும் போய் கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எமோஷ்னலாக ஒரு சீன் வைப்போம், இதுக்கு ஒரு சீன் வைப்போம், அதுக்கு ஒரு சீன் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட கேடிவியில் போடுற சூப்பர் சீன்ஸ் மாதிரி கட் பண்ணி பிரித்து எடுத்து வைக்கிற மாதிரி தான் இருக்கும் ஒழிய ஸ்க்ரீன் பிளேவோட ஒரு கோர்வையாக இல்லை. இந்த படத்தோட இன்னொரு ப்ளஸ் அப்படின்னா அது வந்து தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்களுடைய மியூசிக், அதாவது பிஜிஎம்மாக இருக்கட்டும் பாட்டாக இருக்கட்டும் எல்லாமே நல்லா இருந்தது. பட் இந்த பாட்டெலாம் இந்த படத்துக்குள்ளே இந்த இடத்துல தேவையா அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் தான் படம் பார்க்குற நம்ம எல்லாருக்குமே கொடுத்துச்சு. கிட்டத்தட்ட அவர் அந்த சாரி கட்டிட்டு ஒரு ரிச்சுவல் நடக்கிற அந்த சீனில் வந்துட்டு ஒரு பாட்டு வரும், அந்த பாட்டு முடியும், அந்த பாட்டு முடிஞ்ச அடுத்த செகண்ட்லேயே இன்னொரு பாட்டு ஆரம்பிக்கும், அந்த பாட்டு முடியும், அந்த பாட்டு முடிச்ச அடுத்த செகண்ட்லேயே ஒரு ஃபைட்டு வரும், அந்த ஃபைட்டு முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் பேக்கேஜ். அந்த சீன் அந்த 1/2 மணி நேரம் தூக்கிட்டாலும் அந்த படம் கன்ஃபார்ம் நகர்ந்துட்டு தான் போகும். அந்த மாதிரி தேவையே இல்லாத சில பாட்டு பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்கிறதுனால மியூசிக்கை நிறைய பேர் கண்டுக்க கூட மாட்டாங்க அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் தான் எனக்கு ஏற்பட்டுச்சு. மற்றபடி இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க்ஸாக இருக்கட்டும், சிஜிஐயாக இருக்கட்டும், சிஜிஐனா ஒரு எலிஃபென்ட்ஸ் வர சேசிங் சீன் மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு பெருசாக சிஜிஐ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாருக்குமே தெரியாது. அந்தளவுக்கு சினிமாட்டோகிராஃபி, சிஜிஐ, ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க் எல்லாருமே ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. தென் நிறைய இடங்களில் எமோஷ்னல் சீன்ஸுமே வந்துட்டு ஒர்க்காக இருந்தது. அதாவது வந்துட்டு ஒவ்வொரு படத்துக்குமே பேக் போன் அப்படின்னா அது வந்து எமோஷன் தான். அந்த எமோஷன் எங்கேயாவது கம்மியாக இருக்குது அப்படின்னா அது என்ன படமாக இருந்தாலும் நம்ம நாட்டில் இல்லை, ஒரு பேன் இண்டியாவெல்லாம் ஹிட் ஆகவே ஆகாது. அதுதான் வந்துட்டு இந்த புஷ்பா த ரைஸில் வந்துட்டு ஒர்க் ஆச்சு. ரூலில் கண்டிப்பாக இந்த விஷயம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தா ஒர்க் அவுட் ஆயிருக்குமோ என்னவோ, அதை ஒரு ஃபர்ஸ்ட் பிளேஸில் வச்சு சொல்லியிருந்தா ஒர்க் அவுட் ஆயிருக்குமோ என்னவோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. என்ன எமோஷன் அப்படின்னா ஒய்ஃப், அதாவது வந்துட்டு ஒய்ஃப் பேச்சை ஒருத்தன் கேட்டு நடக்கிறான் அப்படின்னா அவன் என்னென்னலாம் பண்ண முடியும், அவனால் எந்த அளவுக்கு போக முடியும் அப்படின்ற அந்த ஒரு அப்படின்ற அந்த ஒரு விஷயம் தான் இந்த படத்தோட ஒரு பிளாட் அப்படின்னு கூட சொல்லிடலாம்.
அந்த பிளாட்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக எக்ஸிக்யூட் பண்ணலையோ சுகுமார் அவர்கள் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. இன்னொரு விஷயம் ரைட்டிங்கில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன அப்படின்னா, பொதுவாகவே டப்பிங் படம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டா லாங்குவேஜ் மட்டும் டப் பண்ண மாட்டாங்க. அந்த எமோஷனும் சரி, அந்த ஜியாகிரஃபியும் சரி, எல்லாத்தையுமே டப் பண்ணி விட்டுருவாங்க. அதாவது வந்துட்டு தெலுங்கு படம் தமிழ்ல வந்துச்சுன்னா, அந்த ஹீரோ பச்ச தமிழேம்பாரு. விஜயவாடால இருந்துட்டா தான் இருக்க ஊரு மதுரம்பாரு. கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே அந்த படத்துல மாத்திருவாங்க. இவன் வந்து யாரு? அமைதியா இருக்கான். கண்டிப்பா இவன் தெலுங்கனா தான் இருப்பான். அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பூஸ்ட் சீன்ஸையுமே வந்துட்டு தன்னோட அந்த ஜியாகிரஃபிக்கு ஏத்த மாரியே அந்த டயலாக்ஸ் எழுதுறதா இருக்கட்டும். இந்த மாரி நெறைய இடத்துல ரைட்டிங்கா ரொம்ப ரொம்ப அழகா பண்ணியிருந்தாரு. பட் ஒரு ஸ்க்ரீன் பிளேவா ஒவ்வொரு சீனையும் எப்படி அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போலாம் அப்படிங்கிற இடத்துல சுகுமார் அவர்கள் கொஞ்சம் மிஸ் பண்ணியிருக்காரோ இந்த புஷ்பா 2ல அப்படின்ற ஒரு விஷயம் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப இடிச்சிச்சு. இன்னொன்னு, இந்த மாதிரியான ஒரு சீக்வல் அதாவது வந்துட்டு புஷ்பா த ரைஸா இருக்கட்டும், புஷ்பா த ரூல், அடுத்தது புஷ்பா 3 த ராம்பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு 3 பார்ட்டுக்கு லீட் குடுத்துருக்காங்க. ஒவ்வொரு படத்தோட லீட் குடுக்குறாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயத்த தான் இன்கம்ப்ளீட்டா விடணும். இந்த ஒரு விஷயம் இன்கம்ப்ளீட், மத்த எல்லா விஷயங்களும் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இந்த ஒரு விஷயம் இன்கம்ப்ளீட்டா இருக்கு. இது எப்படி கம்ப்ளீட் பண்ண போறாங்க? அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துல வச்சு தான் லீட் குடுப்பாங்க. எந்த ஒரு சீக்வல் பார்த்தீங்கன்னாலும் அப்படிதான் இருக்கும். அதே மாரி தான் இந்த படத்துலயும் விடணும். பட் புஷ்பா த ரைஸ் அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்துட்டு எல்லா விஷயமுமே கம்ப்ளீட் ஆயிருக்கும். பட் கடைசியா ஃபகத் ஃபாசில் கேரக்டருக்கும், அல்லு அர்ஜுன் கேரக்டருக்கும் ஒரு இன்கம்ப்ளீட்னஸ் இருக்கும். ஸோ அந்த விஷயத்த எப்படி கம்ப்ளீட் பண்ண போறாங்க? அந்த விஷயத்தெல்லாம் எப்படி அவுக்க போறாங்க? அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு லீடா ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்ல காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு லீட் குடுத்து முடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி கண்டிப்பா ஏதாவது ஒரு லீட் குடுத்தரணும் அப்படின்னு ஒரு கட்டாயத்துக்காகவே இந்த 3 பார்ட்டுக்கு ஒரு லீட் குடுத்துருக்காங்க. அந்த லீட் எதுக்கு இருக்கு? இந்த லீடு வந்துட்டு நமக்கு ஒரு கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் குடுக்குமா அப்படின்னு கேட்டா, எனக்கு குடுக்கல. கண்டிப்பா படம் பார்த்துச்சுன்னா, உங்களுக்கு குடுக்குமா என்னன்னு கூட தெரியல. அந்த மாரியான ஒரு லீடு தான் இந்த புஷ்பா 2ல குடுத்து வச்சிருக்காங்க. இன்னொரு விஷயம் வந்துட்டு, இந்த மாரியான ஒரு பிக்கெஸ்ட் பிரான்சைஸ் அப்படின்ற மாரி, அதாவது வந்துட்டு மொத்த இந்தியாலயுமே வந்துட்டு பான் இண்டியா மார்க்கெட்ல வந்துட்டு நெறைய பேர் எதிர்பார்க்கக்கூடிய இந்த ஒரு படம். அதோட டைட்டில் கார்ட்ஸ் எப்படி இருக்கணும்? அந்த டிசைன்ஸ் எப்படி இருக்கணும்? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள் எதிர்பார்ப்பாங்க. அந்த ஃபேன்ஸ்லாம் போய் பார்ப்பாங்க. படம் பார்க்க போற நமக்கு, டக்குனு அல்லு அர்ஜுன் அவர்களுடைய கார்டு வரும். எந்த இடத்துல போடணுமோ அந்த இடத்துல டைட்டில் கார்டு போடாம, ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு டைட்டில் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு புஷ்பா 2 த ரூல் அப்படின்ற மாரி வரும். ஏன் இந்த அளவுக்கு வந்துட்டு பெருசா மெனக்கெடலையோ, இதெல்லாம் பார்க்கலையோ அப்படின்ற மாரி தான் நமக்கு தோணும். படத்தோட டியூரேஷன் 3 1/2 மணி நேரமா இருக்கு. ஸோ இந்த இடத்தலாம் கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, சீன்ல கம்மி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நாம எதிர்பார்க்கும்போது, தேங்க்ஸ் கார்ட்ல அதாவது வந்து தேங்க்ஸ் கார்ட்லாம் வந்துட்டு ஒவ்வொரு செகண்ட்ல மூவ் ஆயிட்டு போயிட்டே இருக்கும். கடைசியில வந்துட்டு அந்த எண்ட் கார்டு போடுவாங்கல்ல, அந்த எண்ட் கார்ட்லாம் சீன் மேலேயே வந்துட்டு கன்னா பின்னான்னு கடைசியில எடிட் பண்ணி ஓட்டுன மாரியான ஒரு ஃபீல் தான் எனக்கு குடுத்துச்சு. எதுவுமே கம்ப்ளீட்டான ஒரு ஃபீல் இந்த புஷ்பா 2 த ரூல் எனக்கு குடுக்கல. கண்டிப்பா உங்களுக்கு கொடுத்துச்சு அப்டின்னா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது நான் முழுசா பார்க்கணும். 3 1/2 மணி நேரத்தையும் நான் முழுசா பார்க்கணும். அன்கட் வெர்ஷனா பார்க்கணும். எந்த ஓடிடில இருக்கும் அப்டின்னு சொல்லிட்டு பின்னாடி நம்ம போய் புலம்புறத விட, இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. கண்டிப்பா இந்த படம் நாளைக்கு நாளான்னைக்கு சில பாட்டையும், சில சீன்ஸையுமே கட் பண்ணி தூக்கிருவாங்க. கண்டிப்பா இன்னைக்கே போயிட்டு இந்த படத்த அன்கட் வெர்ஷனா பார்க்கணும் அப்டின்னு சொல்லிட்டு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா பார்த்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இதே மாரி இன்னொரு படத்தோட ரிவ்யூவோட நான் வந்து உங்கள சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ராகுல் பிரபாகர். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் வெளியிடும் புஷ்பா 2 வருகிற டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.